நிலா இதுக்கு மேலே இங்கே பொறுத்து இருக்காம ஒரு முக்கியமான விஷயத்த செஞ்சிடறாங்க. அதாவது வீட்டில் எல்லாமே பாண்டியனுக்காக பணமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குற இந்த சமயத்தில் நிலாவுக்கு மட்டும் ஒரு யோசனை இருந்துக்கிட்டே இருக்கேன். சோழன் எல்லாக்கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் என் கூட ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னதுமே சோழன் பல கனவுகளோட நிலா கூட கிளம்புறாங்க. நிலா கூட கிளம்பிட்டு சோழன் எங்கே போகிறாங்கன்னா, இங்கே பல்லவனுடைய அம்மா இதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் இருந்துட்டு வந்தாங்களோ அந்த வீட்டுக்கு தான் இங்கே திரும்ப போகிறாங்க. திரும்பி போகிறவங்க அந்த வீடு வந்துட்டு லாக் பண்ணியிருக்கு. எதுக்குங்க இப்போ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்ல, பல்லவனுடைய அம்மா ஏதோ ஒரு விஷயத்தை நம்மக்கிட்டேருந்து மறைக்கிறாங்க. கேட்டால் கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. முன்னுக்கு பெண் முரணாக தான் பதில் சொல்கிறாங்க. அதனால தான் நான் உங்களுக்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, இங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க விசாரிச்சா தெரியல எத்தனை வருஷமாக இவங்க இங்கே இருக்காங்க, யார் கூட தங்கியிருக்காங்கன்னு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு போகணுன்னு தான் வந்தேன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. முதல்ல 2 வீடுகளும் சரியாக தெரியாதுமான்னு சொல்ல, 3வது வீட்டில் இருக்கவங்க, ஓ இந்த பொம்பளையா, சரியான அகம்பாவம் பிடிச்ச பொம்பளை, கூட இருந்தானே அவன் அதுக்கு மேலே உள்ளவன் சொல்ல, ஆமாம் அந்த அம்மா கூட தங்கியிருந்தது யாருன்னு சோழன் கேட்க, அந்த அம்மா கூட என்ன பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தங்கியிருப்பாங்க, அந்த அம்மா கல்யாணம் பண்ணிட்டு இருந்தா புருஷன் கூட தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்ன கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்க, அட ஆமாம் அவங்க இங்கே குடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாவது இருக்கும். இதுக்கு முன்னாடியும் தங்கி இந்த இடத்துல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் இங்கேயும் வந்து இருந்தாலும் கடன்காரர்கள் தொல்லை தாங்கவே இல்லை. தினம் இங்கே கடன்காரர்கள் வந்து வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அந்த அம்மாவுடைய புருஷன் அம்மாவுக்கும் அவனுக்கும் ரோட்டில் பெரிய பிரச்சனையும் நடந்தது. அவன் எக்கேடாவது கெட்டுப்போன்னு சொல்லிட்டு அவன் எங்கேயோ கொண்டு எஸ்கேப் ஆயிட்டான். திரும்பி இன்னமும் வீட்டுக்கு வந்து சேரல. அதுக்கப்புறம் தான்ப்பா உங்கள் 2 பேரையும் பார்த்தேன், நீங்கள் தானே அந்த பொம்பளையை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வாடகை வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்ற மாதிரி சொல்ல, இந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் போய் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ அந்த 3வது தெருவில் இருக்காங்கல்ல அந்த வீட்டோட ஓனர், அவர் தான் அந்த வீடு, நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கூட வீட்டை திறந்து விடுவாருன்னு சொல்ல, நிலாவும் சோழனும் அந்த வீடு பார்க்க வந்த மாதிரி அந்த ஓனர் கிட்ட போய் பேச, அந்த ஓனரும் நிலா சோழன் 2 பேருமே இருக்க இடத்துக்கு வந்துட்டு அந்த வீட்டை வந்து திறந்து விடுறாங்க. நிலா உள்ளே போகிறாங்க, கூடவே சோழனும் உள்ளே போகிறாங்க. சரிப்பா வீடு நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, என்ன இதுன்னு பார்த்துட்டு வாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 2 பேரையுமே நாங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும் தான் இருந்தோம். பொருளை கூட எல்லாமே எங்கே தான் போய் தொலைஞ்சாங்கன்னே தெரியல, திரும்பி வந்தால் இருக்கவங்களுக்கு அப்படின்னு அந்த ஓனர் சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. உள்ளே போன நிலா எல்லா இடத்தையும் செக் பண்ணி பார்க்குறாங்க. எங்க ஏதாவது கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைங்க ஒன்றும் கிடைக்கல, நான் அந்த அம்மாவை எவ்வளோ நம்பினேன், ஆனால் அவங்க என்னடானா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இங்கே பல்லவனை விட்டுட்டு போனவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு கூட நம்ம நினச்சிட்டு போவோங்க, ஆனால் எப்படிங்க அதெல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குறாங்க. அதனால தான் அப்பாவுக்கு அவர் மேலே அந்த பொம்பளை மேலே ரொம்ப கோபம் போல அப்படின்னு சொல்ல, பேசாமல் முதல்ல வேலையை பாருங்க அப்படின்னு எல்லாம் அதட்டுறாங்க. அதனால எங்கள் சோழனும் வாயை மூடிக்கிட்டு அங்கே இருக்க எல்லா பொருட்களையும் தேடி பார்க்குறாங்க. ஒன்றுமே கிடைக்கலைங்க அப்படின்னு சோர்ந்து உட்கார, அந்த நேரத்தில் நிலா உள்ளே போயிட்டு ஒரு எல்லாத்தையுமே எடுக்கும்போது தான் ஒரு பெட்டி, பழைய பெட்டி இருக்குது. அந்த பெட்டியில் உள்ளதை எல்லாத்தையும் எடுத்து கொட்டுறாங்க. கீழே கொட்டினா அதில் நிறைய ஃபோட்டோ அப்படி இப்படின்னு பழைய ட்ரெஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது. அதை எடுத்து பார்த்தா தான் தெரியுது. எங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட பக்கத்தில் வராங்க எங்கள் நிலா வந்து பார்த்தா, ஆமாம் பக்கத்தில் வராங்க எங்கள் சோழனும் நிலாவும் தான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. நீங்களே இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுக்கவும் செய்கிறாங்க. ஆமாம் இது பல்லவன் அம்மா மாதிரி தான் இருக்கு, பல்லவனை சின்ன வயசில் எப்படி தூக்கி வச்சுருந்தாங்களோ அந்த முகச்சாடையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கவரை பாருங்க அப்படின்னு சொல்ல, இது அதான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்ட புருஷன், அன்றைக்கி தான் நான் இவரை பார்த்தேன்னு சொன்னல, அவர் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்போது இது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கூட இன்னும் நிறைய பேர்லாம் இருக்காங்க, யார் என்னன்னு நிலாவுக்கு தெரியலை. எல்லா சொந்தங்களும் யாருமே என் கூட இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் எல்லார் கூட எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்திருக்காங்கன்னு சொல்ல, பல வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோவாக இருக்குங்க அப்படின்னு சொல்ல, அடுத்ததாக வந்துட்டு அந்த பெட்டியை வந்துட்டு எடுத்து பார்க்கும்போது தான் அதில் வந்துட்டு இன்னும் அதிர்ச்சியான சில விஷயங்கள் எல்லாமே நிலாவுக்கு கிடைக்கிது. அதாவது அப்போ இது யாருன்னு சொல்லிட்டு நிலா வந்துட்டு அந்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. பல்லவன் கூட இருக்க இவங்க 2 பேரும் யாருன்ற மாதிரி நிலா பார்க்குறாங்க. அவங்க தான் எங்கள் பல்லவனுடைய உண்மையான அம்மாவும் அப்பாவும் கூட. அதே மாதிரி அவங்களுடைய நிறைய ஃபோட்டோக்கள் எங்கள் கைக்கு கிடைக்கும்போது பல்லவனுடைய அம்மா இந்த லேடி இல்லைன்றதையும் நிலாவும் சோழன் புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லை, பல்லவனுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எந்த உறவும் இல்லைன்றதையும் எங்கள் சோழன் புரிஞ்சுக்கிறாங்க. என்னங்க இது, இங்கே வீட்டுக்கு வந்தால் ஏதாவது சின்ன விஷயம் கிடைக்கும்னு பார்த்தா பெரிய விஷயம் எல்லாமே கிடைக்குது அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கேன். பல்லவன் வேற யார் கூட இருக்காங்க, அதுவும் வேற யாரோ இங்கே பல்லவனை கொஞ்சம் மாதிரியான ஃபோட்டோ எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது
இங்கே கதவு ஓப்பன் ஆகுது. ஒரு நிமிஷம் அப்படின்னு 2 பேருமே அந்த உள்ளே இருக்க ரூமில் ஒளிஞ்சுக்க, என்னையா கதவை திறந்து போட்டு என்னையா பண்ணுற, வீட்டுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லலை. நான் தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு தானே நான் உனக்கு ஃபோனை வச்சேன். பணத்தை ஏற்பாடு பண்ணி எப்படியாவது கொடுத்துட்டு வந்தலான்னு நினச்சேன். நான் தங்கியிருக்க இடத்துல இப்போ தான் கட்டுக்கட்டாக பணத்தை பார்த்தேன். எப்படியாவது அதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம கடன்காரர்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துடலாம். அப்புறம் எங்கேயாவது நம்ம போயிடலாம். சரியா? நம்ம இருக்க இடம் வேறு யாருக்கும் எங்கேயும் தெரிய வேண்டாம். திரும்ப இந்த ஊருக்கு வந்ததான் தப்பாக போச்சு போல. ஆனால் என்ன ஒன்று, பல்லவனை பார்த்தேன். அதுதான் சந்தோஷமா இருக்கு. என்னையா நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எங்கேயா இருக்க அப்படின்னு எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க. எல்லா பொருளும் கீழே கலைஞ்சு கிடக்கு. யார் வந்திருப்பா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே எங்கள் வீட்டு ஓனர் வராரு. என்னம்மா நீ எதுக்கு இங்கே வந்த? வீட்டில் இருக்க எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு ஒழுங்கு மரியாதை வெளியே போயிடு. வீடு பார்க்க இப்போ தான் 2 பேர் வந்தாங்க. வந்தவங்களையும் காணும். என்ன நீயே பேசி அனுப்பிட்டியா அப்படின்னு ஓனர் வந்தவர் எங்கள் அந்த கோமலை திட்டிட்டு அவர் பாட்டுக்கு போக, என்னது வீடு பார்க்கவா? யாரை கேட்டு இந்த ஆள் வீடு பார்க்க ஆள் ஏற்பாடு பண்ணாரு அப்படின்ற மாதிரி கோமலை திரும்பி பார்க்குறாங்க. தனக்கு பின்னாடி இங்கே நிலா சோழன் நிற்கிறத பார்த்ததும், அட வாங்க தம்பி, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன நிலா நீங்கள் வரதுன்னு இங்கே சொல்லவே இல்லையே, நீங்கள் இங்கே தான் வரீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் உங்கள் கூட வந்திருப்பேனே அப்படின்னு சொல்ல, போதும் நடிக்காதீங்க அப்படின்னு சோழன் வந்துட்டு கையை உயர்த்தி கோவமாக பேசுகிறாங்க. நிலாவும், இப்போ உங்கள் வண்டவாளம்லாம் தண்டவாளம் ஏறின கதையா? உங்களை பற்றின விஷயங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. உண்மையை சொல்லுங்க, முதல்ல நீங்கள் யார்? எதுக்காக நீங்கள் எங்கள் சோழனுடைய அப்பாவை வீட்டுக்கு வந்தீங்க? 6 மாதம் நீங்கள் எதுக்கு அங்கே தங்கணும்? பல்லவன் யார்? இது எல்லாமே நீங்கள் எங்களுக்கு சொல்லலைன்னா இப்போவே போலீஸில் உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தூக்கி வைக்கவும் செய்வேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் சொன்னதை கேட்டதும் இதை கேட்டுட்டு கோமலை வந்துட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிக்க ஓட முயற்சி பண்ணும்போது சோழன் வந்துட்டு பிடிச்சிட்றாங்க. கூப்பிட்டு உட்கார வைக்கவும் செய்கிறாங்க. சொல்ல போறியெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா கேட்க, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறவங்க, பணத்துக்காக தான் நானும் வேறு வழி இல்லாமல் அந்த வீட்டில் வந்து இருந்தேன். நீங்கள் வேற உங்கள் தம்பி பாண்டியனுக்கு ஏதோ கடை வாங்கணுன்றதுக்காக 3 லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணீங்க. அதை கூட எடுத்துட்டு வரலாம் தான் நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, யார் பணத்தை யார் எடுத்துட்டு வரது அப்படின்னு சோழன் கோவப்பட, சோழன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு நிலா சோழனை கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஆமாம் இந்த ஃபோட்டோவில் இருக்க பல்லவனும் கூட இருக்க இவங்க 2 பேரும் யார்? ஆமாம் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு எந்த பசங்களும் இல்லையா? அப்போ பல்லவன் யார் கூட இருந்தான்? யார் அவன் அப்படின்னு சொல்லி கேட்க, பல்லவன் என்னோட பிள்ளை இல்லைம்மா, அந்த பிள்ளையை இவங்களுடைய பிள்ளை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கும் சோழனும் அதிர்ந்து போக, அப்புறம் எதுக்காக பல்லவனை? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, நான் பல்லவனை தூக்கிட்டு வந்தவன் எப்படியாவது சிக்கிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் இங்கே இருந்தேன். இங்கே உங்கள் அப்பா கூட உங்கள் அப்பா வீட்டில் இருந்தேன். பல்லவன் என் பிள்ளைன்னு தான் இப்போவும் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அப்பாவும் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவருக்கும் எனக்கு எந்த உறவு இல்லை. இவன் தான் என் புருஷன். இவனுக்கும் எனக்கும் தான் ஏதாவது தகராறு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் சொல்ல, ஒரு பிள்ளையை அவங்க அம்மா அப்பா கிட்டேருந்து பிரிக்கிறது தப்பு இல்லை. இன்றைக்கி அவன் அம்மா அப்பான்னு எல்லா பாசத்துக்காகவும் ஏங்கி நிற்கிறது எதுக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்க, அதெல்லாம் இவங்களுக்கு எங்கெங்க தெரிய போகுது, போலீஸில் ஒப்படைச்சா அவங்களே உண்மையை சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ தம்பி இப்படியெல்லாம் சொல்லாதீங்க தம்பி, 6 மாதமாக நான் உங்கள் கூட இருந்து பார்த்துருக்கேன்னு சொல்ல, நல்ல வேலை எங்கெல்லாம் யாரையாவது அழைச்சிட்டு போகணும்னு உங்களுக்கு தோணாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, ஆமாம் பல்லவனை எதுக்காக நீங்கள் அப்புறம் அங்கேயே விட்டுட்டு போனீங்க? கூட்டிகிட்டு போயிருக்கலாமேன்னு சொல்ல, போலீஸை அங்கேயும் இங்கேயும் தேடி அலைஞ்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அவனையும் தூக்கிட்டு போனால் நான் சிக்கி பண்ணுறதுக்காக தான் நான் அவனை அங்கேயே விட்டுட்டு போனேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்திருக்கீங்க. பல்லவன் இப்போ வரைக்கும் உங்களை தான் அம்மா நினச்சிட்டு இருக்கான். ஆனால் நீங்கள் அவனுக்கு அம்மா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆளுன்னு இப்போ எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. பல்லவனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்ல, இனி நீங்கள் அந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க நிலா. இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் எட்டி பார்த்தீங்க, உங்களை நான் போலீஸில் பிடிச்சு கொடுக்கவும் தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல, இப்போ எப்படி நம்ம பல்லவனுடைய அம்மா அப்பாவை தேடி கண்டுபிடிக்கிறது? இந்த ஃபோட்டோவில் இருக்க 2 பேரும் இப்போ எங்கே இருப்பாங்க, என்ன ஆனாங்கன்னு எதுவுமே தெரியலையே அப்படின்னு நிலா வந்துட்டு சோழன் கிட்ட கவலையோட பேச, இவ்வளோ தூரம் இவ்வளோ முயற்சி பண்ணி இதோ இந்த பொம்பளை தான் பல்லவனுடைய அம்மான்னு நினச்சி கண்டுபிடிச்சோம்ல, அப்போ இந்த பொம்பளையை வச்சு இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்கன்றதே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு சோழனும் சொல்லிட்டு இருக்காங்க. நிலாவுக்கு ரொம்ப வருத்தமாகவும் கஷ்டமாகவும் போயிடுது. இப்போ எதுக்காக உங்கள் அப்பா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே நிலாவும், பாவம் இல்லை, இத்தனை நாளாக செய்யாத தப்புக்கெல்லாம் உங்ககிட்ட திட்டு தானே வாங்கிட்டு இருந்திருக்காருன்னு எங்கள் நிலாவும் சொல்ல, சோழன் வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி தப்பாவை பற்றி யோசிக்கவும் செய்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு போனால் பல்லவன் தம்மாவை பற்றி கேட்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, பல்லவனுடைய அம்மா வேலை விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு இப்போதைக்கு சொல்லி சமாளிச்சுக்கலாம். பிறகு எந்த உண்மையாக இருந்தாலும் பல்லவன் கிட்ட நம்ம பொறுமையாக எடுத்து சொல்லிக்கலாம் அப்படின்னு நிலா வந்துட்டு சோழன் கிட்ட சொல்ல, சோழனும் சரிங்க நீங்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க.